கேட்டாலே சொல்லுவாங்க, நாய்க்குட்டி செல்லுன்னு கேட்டாலே சொல்லுவாங்க. ஸோ அந்த நபர் வந்து நான் சந்திச்சுட்டு வர வழக்கில் ஆப்போசிட் பார்ட்டி. ஸோ கிட்டத்தட்ட கிராசிங்கில் வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து இந்த வழக்கில் வந்து ஏதாவது அவருக்கு ஃபேவரபுளாக இல்லாமல் போகுதுன்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம சினிமாலெலாம் பார்ப்போம்ல, ஸோ நமக்கு சாதகமாக இல்லாத பட்சத்தில் இவனை கொஞ்சம் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து என்னன்னா இந்த நடிகர் அப்படிங்கிற காரணத்தினால டிஃபேம் பண்ணால் பயந்துட்டு வந்து காசு கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து இவங்க கிட்ட எவ்வளோ நாளும் பணம் பறிக்கலாம், இப்படிலாம் வந்து நிறைய கும்பல் சுற்றிட்டு இருக்கு. நான் வந்து நடிகர்கள் எல்லாருக்குமே, நடிகையாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும், இது வந்து எனக்கு வந்து இது ஒரு பெரிய அனுபவம். என்னோட அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். நம்மளை பழிவாங்கணும்னு நினைச்சாங்கன்னா யாரை வச்சு எப்படினாலும் செட்டிங் பண்ணி ஏதோ ஒரு திடீர்னு ஒரு எஃப்ஐஆர் ஆகிற மாதிரி கூட ஒரு விஷயம் பண்ணிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அலையணும் பாருங்கள். ஒன்றும் இல்லை, இப்போ காலையிலேருந்து இந்த நியூஸ் வந்துச்சு, வந்ததுலேருந்தே வந்து தினேஷா பணம் மோசடி பண்ணுறாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ இது இந்த களங்கத்தை துடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும், இன்னும் எவ்வளோ தாண்டா அடிப்பீங்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, எல்லாத்தையுமே வந்து நேர்மையாக நியாயமாக பேஸ் பண்ணக்கூடிய ஆள் நான். இன்னைக்கு அரெஸ்ட் அப்படி இப்படின்னு பயங்கரமாக இதெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.